இயேசு ஜீவிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மேன், இயேசு நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார்ல, நம்மை ஆதரிக்கிறவர் அவரே. நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். 1912 வருடம் ஒரு பெரிய சரித்திரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக் கப்பல் மூழ்கிடுச்சு. அது மூழ்கி ஏறத்தாழ 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம், ஜார்ஜ் டெக்குல்லா அப்படின்றவுடைய டீம் அந்த அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் உள்ளே போன அதே இடத்துல அவங்க போய் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய டீமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனாங்க. நிறைய ரோபோட்ஸ்லாம் கொண்டு போனாங்க, சப்மரைன் போன்ற காரியங்கள்லாம் கொண்டு போய் அது உள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அப்படின்னா அந்த சரித்திரபூர்வமான காரியங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி போய் அவர்கள் பல காரியங்களை எடுத்துகிட்டு மேலே வரும் பொழுது எ பீஸ் ஆஃப் அயன், ஒரு பெரிய இரும்பு தகடு, அதனுடைய எடை 20 டன் எடை, அதை அவர்கள் கீழே ஆழ் சமுத்திரத்திலிருந்து மேலே கொண்டு வராங்க. மேலே கொண்டு வந்து தாங்கள் போகக்கூடிய அந்த வெசல், அந்த ஷிப்பில் அதை வச்சு கொண்டு போகலான்னு நினைக்கும் பொழுது பயங்கரமான ஒரு சூறாவளி அடிக்கிறது. அடித்து அந்த இதை தூக்கிட்டு வந்த கிரெயின் அப்படியே மறுபடியும் கீழே போட்டுருச்சு. அதனால் மறுபடியும் அந்த 20 டன் எடையுள்ள பெரிய தகடு இரும்பு உள்ள கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு. அந்த டீமுக்கு தலைவராக இருந்த அந்த ஜார்ஜ் டெக்குல்லான்றவர் அதை விடுறதுக்கு மனசு இல்லை. அவர் என்ன செஞ்சார்னா, மறுபடியும் உள்ளே போய் அந்த தகடு இருக்கிற இடத்துக்கே டைம் எடுத்து உள்ளே போயிருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, போதும் ஏதோ நம்ம எடுத்துட்டோம் போயிடலான்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் உள்ளே போயிட்டு அதில் ஒரு வார்த்தையை எழுதி வச்சுட்டு வந்தாராம். ஐ வில் கம் பேக் பை ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்தாராம். அப்படின்னா உன்னை விட மாட்டேன், மறுபடியும் வருவேன்னு சொன்னாராம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் மட்டும் 1800 முறை இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்களில் 23 புஸ்தகங்கள், நிருபங்கள், சுவிசேஷங்கள் எல்லாம் சேர்த்து 23 புஸ்தகங்களில் இயேசு மறுபடியும் வருகிறதை எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து, பிதாவிடத்தில் போகிறதை குறித்தும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது நம்பிக்கையூட்டும்படி சில வார்த்தைகளை அவர் சொன்னார். யோவான் 14:18 இருக்கும். அவர் சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், திரும்பவும் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான முறை அவருடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு உணர்த்துதல், இந்த நாளிலே கர்த்தருடைய வருகை குறித்ததான அடையாளங்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஊழியர் சொல்லிக் கொடுத்தார். யோசேப்பு தான் மரிக்கக்கூடிய நாளில் அவர் சொன்னாரா, ஆதியாகமம் 50:25 இருக்கும் அந்த வசனம். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய எலும்புகளை இங்கே நீங்கள் எகிப்திலே விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் சாதாரணமாக சொல்லலையா. அதை எடுத்துகிட்டு போனோம், ஆண்டவர் உங்களை கானானுக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த எலும்புகளை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாராம், அவர் உங்களை சந்திக்கும் நாளில்ன்ற வார்த்தை சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஆச்சரியமாக இருந்தது. தேவன் உங்களை சந்திக்கக்கூடிய நாளில், உங்களை விடுவிக்கக்கூடிய நாளில்ன்ற வார்த்தை சொல்லலை. He will meet you again, அவர் மறுபடியும் உங்களை சந்திப்பார், சந்திக்கக்கூடிய நாளில் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். அதுவும் ஏறத்தாழ கர்த்தருடைய வருகை குறித்து சொல்வது போலதான் இருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி பக்கம் வரைக்கும் அவருடைய வருகை குறித்து சொல்லிகிட்டே இருக்கிறதுனால, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அந்த வருகை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போறான்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அற்புதமாய் ஒரு முறை ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க பெரிய ஸ்தாபனம், பெரிய ஒரு ஸ்தாபகர், நல்ல ஒரு பெரிய தலைவர், தேவனால் உலகமெங்கிலும் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு பரிசுத்தவான். இப்போ அவர் சொன்னார், சில சமயங்களில் அப்படியே தலை வெடிக்கிறது போல பயங்கரமான பிரச்சனைகள் வருமா, எப்படிடா இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர அழுத்தங்கள், பயம் வரும் பொழுது தன்னை திடப்படுத்தி கொள்ள பைபிள்லேருந்து ஒரு சத்தியத்தை தனக்குள்ளே சொல்லிக்கிடுவாராம். ஆச்சரியமாக இருந்தது. அவர் போகும்பொழுது சில சமயத்தில் தூக்கம் வராத மாதிரி இரவு நேரத்தில் இருக்குமா, அப்போ அவர் சொல்லுவாராம், நாளைக்கே கர்த்தர் வந்துடுவார், இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அல்லேலூயா சோத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர் மேற்கொண்டு
பிரச்சனைகளையும் சவால்களையும் மேற்கொண்டு அவர் வருவார் என்று அவரே தன்னுடைய வாயினால சொன்னார். ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினாலே வருகைக்கான அடையாளங்களை சீஷர்கள் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் நடந்து வரும் பொழுது ஜீசஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஜீசஸ், இயேசுவே பார்த்தீங்களா, நம்ம ஊரில் கட்டின ஆலயத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, அதனுடைய கட்டிட அமைப்பெல்லாம் பாருங்கள், ஜொலிக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டிடத்தின் அந்த நுணுக்கங்கள், அழகு, அதில் இருக்கக்கூடிய வர்ணனைகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட அப்ரிஷியேட் பண்ணல. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குன்னுலாம் சொல்லலை. அவர் அதற்கு மாறாக ஒரு காரியத்தை சொன்னார். அது மத்தேயு 24:2 இருக்கும். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் இப்பொழுது பார்க்கிறீர்கள் அல்லவா, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு என்ன செய்யுமா, எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆச்சரியங்க. அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்ட தீத்து ராயன் என்று சொல்லக்கூடிய டைட்டஸ் என்ன செஞ்சார், அந்த எம்பரர் வந்து அந்த தேவாலயத்தை இடிக்கும் பொழுது அந்த சுவரில் அவர் ஒன்று பார்த்தாராம். ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஏதோ பொண்ணு கோல்லாம் வச்சு அவங்க கட்டின மாதிரி அதை பார்த்த உடனே அவர் எழுத்தின்படியே இயேசு சொன்னது போலவே ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கோல்டு எல்லாத்தையும் எடுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாத அளவுக்கு இடித்து கொண்டு போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 24வது அதிகாரத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனமும் இருக்குது, நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனமும் இருக்குது, இனி எதிர்காலத்தில் சீக்கிரமாய் நடக்க போகக்கூடிய ப்ராஃபசிஸ் ஆர் தேர், தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஆகவே ஒரு 3 அடையாளங்களை மட்டும் நம்மை வருகைக்கென்று தகுதிப்படுத்த, ஆயத்தப்படுத்த, அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்க ஒரு 3 அடையாளங்களை மட்டும் இந்த மத்தியான வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லோரும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 3ஐயும் 4ஐயும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கிறேன், சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் முதல் அடையாளம். இன்னைக்கு அநேகர் யுத்தங்களை குறித்தும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய சுனாமி போன்ற பேரழிவுகளை குறித்தும் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொன்ன ஃபர்ஸ்ட் சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசப்ஷன்ஸ் வில் பி தேர். பல இடங்களில் வஞ்சகமான காரியங்கள் நடக்கும், ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், மனிதர்களை ஏமாற்றுவாங்க, சில கள்ள போதகர்கள் எழும்பி உபதேச அளவிலே ஜனங்களை ஏமாற்றுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சகங்கள் இருக்கும் என்று அவர் சொன்னார். இந்த அதிகாரத்திலே 4 முறை வஞ்சகத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் ரொம்ப முக்கியமான ஒரு சைன், அடையாளம் அது. எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுவாங்க கர்த்தருடைய பிள்ளைகள்? உபதேச அளவில் வஞ்சிக்கப்படுவார்கள். சில சமயங்களில் இயேசு சொன்னது போல தீர்க்க தரிசனங்களினால் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். அவரே சொல்லியிருக்கிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்னும் சில மனிதர்கள், இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அற்புத அடையாளங்கள் மூலமாக கூட வஞ்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இயேசுவே ஆத்தென்டிக்காக சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாமல் இருக்க, நம்முடைய மனதை காத்துக்கொள்ள, நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ண சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே அவர் நல்லா பேசுகிறாரு, அங்கே நல்லா பேசுகிறாரு, டிவியில் இது வருது அது வருதுன்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு போய் அலசடி படக்கூடாது. ஒரு நாணனை போல அங்கிட்டு இங்கிட்ட அசைந்து ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சபையில் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே உறுதியாய் அஸ்திபாரம் போடப்பட்டு நம்முடைய ஜீவியம் உறுதியாக இருக்க வேண்டும். புரிந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அங்கே இங்கே போய் இந்த சபை நல்லா இல்லை, அந்த சபை நல்லா இல்லை இங்கேன்னு சொல்லி பல இடங்களுக்கு போய் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. இந்த வஞ்சகங்களுடைய நோக்கங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வசனங்களையும் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். முதலாவது, நான் சொன்னது போல உபதேச அளவில் ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சகங்கள் இன்னும் பெருகும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்நாட்களில் கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 எழுதிக் கொள்ளுங்கள். அதில் கொரிந்திய நிருபத்தில் எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையான சத்தியங்களை விட்டு விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போது நான் யோசித்து பார்த்தேன், ஏதேன் தோட்டத்தில் சத்துரு செய்ததற்கான ஒரு கோல் அவனுக்கு இருந்தது. என்ன கோல் இருந்ததுன்னு தெரியுமா? எப்படியாவது கர்த்தர் நல்ல நிலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியை நல்ல பொசிஷனில் நல்ல ஆசீர்வாதத்தோடு வச்சிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை எடுக்கணும், திருடணும், ஆளுகையை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய எண்ணமெல்லாம் இருந்தது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வஞ்சகத்தை குறித்து எழுவதற்கான காரணம் என்னவென்றால், அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி நடக்க சில சோதனைகளுக்குள் அவன் நடத்துகிறான். இப்போ வஞ்சகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொய்யான காரியத்தை உண்மையாக இருக்கிறது போலே மாற்றி சொல்கிறதான் வஞ்சகம். ஸ்தோத்திரம். பொய்யான காரியத்தை என்ன செய்வாங்க? உண்மையாக இருக்கிறது போலேயே மாற்றி சொல்லதான் என்னது? அதுதான் வஞ்சகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு நல்ல நோட்டு இருக்குது, அதை பேங்க்காரங்க தான் கண்டுபிடிக்க முடியுது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்குறீங்களா? பேங்க்கில் உள்ளவங்க சில டைம் பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த தொழிலாளிகள் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. சார் இது நல்ல நோட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதில் அதிகமாக பழகினவங்களுக்கு தான் என்ன செய்யுது அதை குறித்து தெரிகிறது. ஆனால் நமக்கு பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் 2000 ரூபா, அதுவும் 2000 ரூபா மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஒரிஜினலில் எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்க முடியுது. அதுபோல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியமாகிய ஒரிஜினல் சத்தியத்தை அதை நல்லா கற்று தேர்ந்து வேதத்தின் வெளிச்சத்தில் வாழும் பொழுது வஞ்சகமான காரியங்களை நாம் கண்டறிந்து கொள்ள முடியும். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், அன்னைக்கு சத்ருவானவன் எப்படி வஞ்சித்தான், எதற்காக வஞ்சித்தான், அதான் ரொம்ப முக்கியம். என்ன காரணத்துக்காக வஞ்சிக்கணும்? கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமான நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறதா அவனுடைய எய்ம். அதுதான் அவனுடைய எய்ம். வஞ்சகத்துக்கு பின்னாடி ஒரு எய்ம் இருக்குது. ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் ஒரு நல்ல சபையை, நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பத்தை கொடுத்து ஒரு இடத்துல நிலைநாட்டி வைத்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து சபைக்காக ஊழியருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தில் முன்னேற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்ததாக தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள் வருவதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்களை நம்ம அற்பமாக எண்ணுவது கிடையாது. கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இரவும் பகலும் லைவ் ப்ராஃபஸின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? வேதத்தை சரியாக கற்றுருக்கிறாங்களோ இல்லையோ, முறையான ஒரு மென்டர்ஷிப் கீழே இருந்தாங்களோ இல்லையோ, சரியான ஒரு தியாலஜி படிச்சிருக்காங்களோ இல்லையோ, எல்லாரும் இன்னைக்கு 24 மணி நேரமும் லைவ் ப்ராஃபஸி கேட்குறவங்களாம் எங்கிட்ட வந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. ஒரு ஆவிக்குரிய ஜோசியம் பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜனங்களை புரியப்படுத்த ஏதாவது வார்த்தைகளை அடித்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்று எழுதப்பட்டிருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்கள் வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் அது ஒரு பலவீனமாக, வீக்னஸாக அவங்களுக்கு மாறிடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் ஒரு ப்ராஃபட்டை போய் பார்க்குறது, இல்லாட்டினா குறிப்பிட்ட பிரதரையோ சிஸ்டரையோ பார்த்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஸ்தோத்திரம், அவர் உங்களோட பேசுவார், வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். சில சமயத்தில் சபையில் இருக்கும் பொழுது பிரசங்கங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஸ்தோத்திரம். சில நல்ல நண்பர்களோடு நீங்கள் இருக்கும் பொழுது, இல்லை பெற்றோர் மூலமாய் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நமக்கு மேலே தலைமைத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால அவருடைய வார்த்தை தான் பிரைமரி மீடியம். அதாவது அவர் நம்மோடு கூட பேசக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மீடியம் என்னன்னு கேட்டிங்கன்னா காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 18-19 வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு தங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல அனுபவத்தை சொல்கிறார். என்ன அனுபவம் என்றால், நாங்கள் மறுரூப மலையிலே போய் இருக்கும் பொழுது, நான் நேற்று தினத்தில் அந்த பகுதி 17வது அதிகாரத்தை வாசித்துட்டு இருந்தேன். மத்திய 17 அதை வாசித்து கொண்டிருந்தேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், நாங்கள் மலையில் உச்சியில் போய் இருக்கும் பொழுது எங்களுக்கு பிதாவின் சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே அவர் கேட்டதை எழுதியிருக்கிறார்.
பிதாவின் சத்தம் எங்களுக்கு கேட்ட உடனே நாங்கள் மெய் மறந்து போயிட்டோம். அங்கே மோசேயும் எலியாவும் அந்த இடத்தில் வந்து நிற்கிறத கண்கூடா நாங்கள் பார்த்தோம். ஒரு தரிசனம், விஷன் எங்களுக்கு உண்மையிலேயே கிடைச்சது. விஷன் நாங்கள் அப்படி முழிச்சிருக்கும் பொழுதே நாங்கள் பார்த்தோம் எலியாவும் மோசேயும் நிற்கிறத. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஆடிபிள் வாய்ஸ், பிதாவுடைய சத்தம் எங்களுக்கு கேட்கிறதையும் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்க்கிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டே என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதை பார்க்கிலும் நாங்கள் பார்த்த விஷனை விட, நாங்கள் கேட்ட இந்த சத்தத்தை விட அவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தை தான் உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், நீங்களும் கவனமாய் அந்த இருளில் உதிக்கக்கூடிய வெளிச்சத்தை போல் இருக்கக்கூடிய இந்த வேத சத்தியத்தை நீங்கள் கவனமாய் வாசித்தால் அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஆகவே ஏனோ தானோ என்று அவசரத்தில் பைபிள் வாசிட்டு போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆவலாக இருக்கிறதுனால வேதத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் வாசித்தீங்கனாலே அன்னைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுக்கான ஒரு நல்ல சொல்யூஷனை கர்த்தர் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தருவார். கையில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், யாரையும் போய் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார்ட்டையும் போய் அங்கே தேடி அலைஞ்சி தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகர் இதில் பலவீனப்பட்டு வீக்காக இருக்கிறதுனால பலர்ட்டையும் போய் ஜோசியம் கேட்குற மாதிரி இப்படிலாம் செய்கிறாங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வாங்களாம், வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி வாசித்து காமிக்கிறேன். 2 வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 1, 2, 3 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து மெதுவாக நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே அன்னைக்கு இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு என்ன செய்யாதா, உறங்காது என்று ஆவியானவர் பேதுருவுக்கு எழுதி உணர்த்தி அது எழுதப்பட்ட நிருபமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய நடக்கைகளினாலே நீங்கள் அவங்கள கண்டுகொள்ளலாம். அவருடைய நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அதே நேரத்தில் அவங்களுடைய மோட்டிவ், இன்டென்ஷன் இருக்கு பாருங்க, உள்நோக்கம், பொருளாசை உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு அருமையான ஒரு சைன் அங்கே எழுதி வச்சிருக்கிறார் பேதுரு. அந்நாட்களில் அவர் பார்த்தார், இந்த கள்ள தீர்க்க தரிசனமும் கள்ள காரியங்களும் சொல்லக்கூடிய அந்த போதர்களையும் பார்த்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு சைனை எழுதி வச்சிருக்கிறார். எப்படி வஞ்சிக்கப்படுவார்கள், அந்த வஞ்சகமான கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால், எல்லாம் முடிச்சுட்டு கடைசி பணத்தில் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு ஆதாயமாக சில காரியங்களை அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள், அதை கொண்டு போக பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பொருளாசை உடையவர்களாய் வார்த்தைகளால் உங்களை என்ன செய்வாங்க, ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும். சத்தியத்தை சத்தியமாக பேசாமல் உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு ரொம்ப நல்ல செவிக்கு இனிய வார்த்தைகளை சொல்லுவது போல இருக்கும். ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்றால், எப்படிடா பணம் சம்பாதிக்கலாம், எப்படிடா பொருளாசையோடு கூட பொருளை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கும். இப்படி பல காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவே சொல்லுகிறார், அவருடைய கனிகளினால் அவர்கள் என்ன செய்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். கனி என்பது வெளிப்படையாய் தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நல்ல நபராக இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சோதனையோ ஒரு பிரச்சனையோ வரும் பொழுது அவருக்குள் இருக்கக்கூடியது நல்ல கனியா கெட்ட கனியான்றது எப்படியும் வெளியே வந்துடும். இயேசு சொல்லுகிறார், வெளிக்கு வராத மறைக்கப்பட்ட ரகசியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே ஒரு நபருடைய கனி எப்படியாவது வெளியே வந்துடும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஒரு டென்ஸ்டு சிச்சுவேஷன்லையோ எப்படியோ நல்ல கனியோ கெட்ட கனியோ வெளியில் தெரிஞ்சிடும். ஆகவே தான் சொல்லுகிறார், நல்ல மரமெல்லாம் நிச்சயமாக என்ன செய்யுமா, நல்ல கனி மட்டும்தான் கொடுக்கும். அதே நேரத்தில் கெட்ட மரங்கள் நல்ல கனியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கனிகளினாலே அவர்கள் என்ன செய்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். தெரியாத நபர்கள் வீட்டுக்கு வர்றாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் என்கரேஜ் தம். அவங்கள என்ன செய்யாதீங்க, உற்சாகப்படுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். காரணம், உங்களுக்கென்று ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. ஒரு சபையையும் ஒரு ஐக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். புரிஞ்சவங்க மற்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமாம், ஸ்தோத்திரம். சில இடங்களில் பயங்கரமான குழப்பங்கள், சில இடங்களில் திருட்டு போன்ற காரியங்களாக நடக்கிறதுனால, ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு பேரில் தெரியாதவங்க வர்றதுனால நீங்கள் ரொம்ப இக்னோரண்ட்டாக, இன்னசென்ட்டாக யாரையும் ஸ்தோத்திரம் கனம் பண்ணுறோன்ற எண்ணத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் ஒரு வயதான தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரா, ஒரு இளம் தீர்க்கதரிசி ஒருவர் பெத்தேலுக்கு வந்திருக்கிறார். பெத்தேலுக்கு வந்தவரை அவரை எப்படியாவது ஏமாற்றணும்னு சொல்லி யெரொபெயாம் திட்டம் பண்ணி இந்த வயதான தீர்க்கதரிசிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவனை எப்படியாவது கூப்பிட்டு வா, மறுபடியும் போன ஆளை கொண்டு வா, கொண்டு வந்து உன் வீட்டில் சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டிருக்கிறார். அந்த காரியங்களை கேட்டுவிட்டு இந்த வயதான தீர்க்கதரிசி, ஏற்கனவே ஆண்டவர் இந்த வாலிபனான தேவ மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பார், நீ பெத்தேலுக்கு போ, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லு, ஒரு 3 கட்டளைகளை சொல்லுவார். அங்கே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நீ போன வழியாக மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, வேற ஒரு ரூட்டில் நீ என்ன செய்யணும், போகணும். ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் ஏன் ரூட்டை மாற்றுறாருன்னு சொல்லி. யாருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். ஆகவே இந்த 3 காரியங்களையும் சொல்லி அனுப்பும் பொழுது இந்த வயதான தீர்க்கதரிசி அந்த வாலிபன்கிட்ட போய் சொல்கிறார், நானும் தீர்க்கதரிசி தான், கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நீ வா என்னோடு கூட போஜனம் பண்ணுன்னு சொல்லி இப்போதான் சொன்னார் சொல்லிட்டு பொய் சொன்னான் என்று 18வது வசனத்தில் இருக்கும். எல்லாரும் மனிதர்கள் தானே, தங்கள் காரியங்களை சாதிக்க கைகூடி வரப்பண்ண யெரொபெயாமுக்கு சாதகமாக காரியங்களை செய்ய ஒரு பொய்யை அன்னைக்கு சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொய்யை நம்பி இந்த வாலிபனான தீர்க்கதரிசி அங்கே போய் சாப்பிட்டது நிமித்தம் அவருடைய முடிவு ரொம்ப பரிதாபமாய் போனதை அதற்கப்புறம் நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு முறை ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா அதை மாற்ற மாட்டார். புரிந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக மாற்ற மாட்டார். உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இந்த காரியத்தை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தையோ வார்த்தையோ உங்களோடு கூட பேசி கொடுத்திருந்தால் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யா இருப்பாரோ என்று இருக்கிறதுனால God cannot change himself. அவர் தம்மை என்ன செய்ய முடியாது, ஆமாம், தேவன் தம்மை மாற்ற முடியாது என்று எழுதி இருக்கிறதுனால தீர்க்க தரிசனமோ உபதேசங்களோ எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்களுடைய மனதை வஞ்சிக்காத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக இந்த வஞ்சகத்தை குறித்து இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம், சபைக்கு அவசியமானது அற்புதங்களும் அடையாளங்களும் ரொம்ப அவசியமானது, அதில் தவறே கிடையாது. ஆனால் சிலர் இன்றைக்கு சில குறிப்பிட்ட ஆவிக்குரிய தலைவர்களை ஹீரோ போல வச்சிடறாங்க. ஆமாம், ஆண்டவர் லெவலுக்கு கொண்டு போய் வச்சிடறாங்க. அந்த லெவலுக்கு வச்சு ஆராதிக்காத குறையாக கொண்டு போயிடுறாங்க. ஸ்தோத்திரம், அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 24வது அதிகாரம் 24வது வசனம் ரொம்ப முக்கியம். மத்தேயு 24:24 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி என்ன செய்வார்கள் போடப்பட்டிருக்கிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்வாங்களாம், செய்வார்கள். இது கடைசி நாட்களில் நடக்க போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அற்புதங்கள் கர்த்தர் செய்வார், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளங்களை நிச்சயமாக கர்த்தர் செய்வார், சந்தேகமே இல்லை. உங்களுடைய அற்புதத்துக்காக அடையாளத்துக்காக எந்த ஒரு மீடியேட்டரையும் இடைத்தரகர்களையும் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஹீரோஸையும் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் அல்ல. மனிதர்கள் தான். ஸ்தோத்திரம், அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவலியை கூட சுகப்படுத்த முடியாது. டாக்டர்ஸ் கூட, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் டாக்டர்ஸ் அவங்களுடைய ரூமில் எழுதி வச்சிருக்கிறாங்க, we treat God only healsன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் மருத்துவத்தை நாங்கள் பார்த்தாலுமே சுகப்படுத்துகிறவர் யார் தான், கர்த்தர் தான் சுகப்படுத்துகிறார் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக ஒரு கூட்ட ஜனம் சில நபர்களை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. சில நபர்களை என்ன செய்கிறாங்க, பின்தொடர்ந்து போயிட்டுருக்கிறாங்க. பாருங்கள், மோசேயின் நாட்களில் 2 விதமான அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பார்வோனின் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் உங்களை பார்த்து, அவர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார். ஆண்டவர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, உங்களை பார்த்து இப்படி சொன்னால், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பின்னு சொன்னால் நீ என்ன செய்யலாம், கோலை கீழே போடு அப்படின்னு தான் சொல்கிறார். நீங்கள் பாட்டு போயிட்டு அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு அற்புதத்தெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அவர் சொன்னால்
என்ன செய், கோலை கீழே போடு, இல்லாட்டினா அமைதியார் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வாசித்து பார்க்கும்போது எவ்வளோ கவனமாக கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கு தங்களை மேன்மைப்படுத்த பெரிய ஆட்களாக காண்பிக்க என்னென்னத்தையோ பல காரியங்களை, குழப்படியான காரியங்களை செய்கிறதை பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே போன உடனே அதே போல் பார்வோன் சொல்லுகிறான், உடைய கோலை கீழே போடு, இல்லை கோன் மூலமாக ஏதாவது அற்புதம், ஏதாவது அடையாளம் செய்யணுன்னே அவர்கள் அடையாளங்களை செய்கிறாங்க. ஏறத்தாழ 3 அற்புதங்களை பார்வோனின் மந்திரவாதிகளும் செய்கிறத பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்குது. அவங்களும் செய்கிறாங்க 3 அற்புதங்களை. ஆண்டவராகிய தெய்வமும் என்ன செய்கிறார், மோசேயின் மூலமாய் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் 3க்கு அப்புறம் 4வது வரும் பொழுது அவர்களால் செய்யக்கூடாமற் போயிற்று என்று இருக்கிறது. முதலாவது கோல் சர்ப்பமாய் மாறுகிறது, 2வது நதியை அடிக்கும் பொழுது தண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது, 3வதாக தவளைகளை பிறப்பிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆனால் எல்லா அற்புதத்திலையும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ரத்தமாக மாறினது, மறுபடியும் தண்ணீராக மாறினது மோசே ஜெபம் பண்ணும்போது தான் நடக்கிறதை பார்க்கிறோம். தவளைகள் செத்து போகிறத மோசே ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்கிறோம். 4வது அற்புதம் வரும் பொழுது பார்வோனின் மந்திரவாதிகளால் அதை செய்ய முடியல. இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, சேட்டன் ஹேஸ் சம் பவர் பட் இட் இஸ் லிமிட்டட். அதாவது சத்ருவுக்கு சில வல்லமைகள் இருக்கிறதை அங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய வல்லமைகள் எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் காட்ஸ் பவர் இஸ் அன்லிமிட்டட். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய வல்லமைக்கு முடிவே எல்லையே கிடையாது. ஸ்தோத்திரம். அதற்கப்புறம் பலவிதமான அடையாளங்களை அந்த பார்வோனின் அரண்மனையில் செய்கிறதை பார்க்கிறோம். பட் there is a difference. அவங்க செய்யக்கூடிய அற்புதங்களுக்கும் மோசே செய்யக்கூடிய அற்புதங்களுக்கும் சில வித்தியாசங்களை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சகத்தினால் செய்யக்கூடிய காரியங்களை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? 1 யோவான் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ரொம்ப கவனமாய் இந்த வசனங்களை வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்ச ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்படி நீங்க கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையா அந்த வசனத்தை சொல்லித்தரேன். நாங்கள் சொல்லுவதை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, 2வது தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க. இந்த 2 காரியத்தை தான் குறிப்பிட்டு அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இது 2ஐயும் கீழ்ப்படிய மனதில்லாதவர்கள் அவங்க சத்திய ஆவியை உடையவங்களா இல்லை வஞ்சக ஆவி உடையவங்களான்றது என்ன செய்யும், அந்த ஒபீடியன்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது போல பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே போல 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 26 27 சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே என்ன செய்யணும், அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது இந்த அபிஷேகமாகிய இந்த காரியத்தை நமக்கு தந்திருக்கிறதுனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை நான் எழுதுகிறேன். ஆகவே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்களில் ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால சத்திய ஆவி எது என்றும் வஞ்சக ஆவி என்று எது என்றும் ஒரு உணர்த்துதலை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அந்த உணர்த்துதலை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய முடியும், ஞானமாய் நாம் நடந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எங்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது நிமித்தம் விழிப்பாய் நாம் நடந்து கொள்ள அது ஒரு ஏதுவாக இருக்கும். ஆகவே when you depend upon the Spirit of God, ஆவியானவரோடு நீங்கள் ஆவியானவர் மேலே சார்ந்திருக்கும் பொழுது, அதிகமாய் அவரை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, சரியான சத்தியத்திற்குள் நடத்தக்கூடிய ஆவியானவர், சரியான காரியங்களுக்குள்ளே நடத்தக்கூடிய ஆவியானவர் வஞ்சகத்திலிருந்தும் உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். கைகளை ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதங்களுக்காக எந்த மனிதரை நீங்கள் நம்பக்கூடாது. கர்த்தரை நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களுக்காக, அற்புதங்களுக்காக, வார்த்தைகளுக்காக கர்த்தரை நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. கையில் தலையிலியா சொல்லுவோம். ரெண்டாவது ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? இது ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அநேக காரியங்களில் ஸ்பாவ அன்பு குறைந்து கொண்டே போகிறது. மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய ஸ்பாவ அன்பு, தர் வேல்யூஸே கிடையாது. லைஃப்பில் மதிப்புகளே கிடையாது, வேல்யூஸே இல்லை, நல்ல வேல்யூஸே கிடையாது. என்ன, நாங்கள் நினைக்கிறத செய்யணும், சுயத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறதே ஒழிய அன்புக்கு அங்கே இடமே கிடையாது. ஸ்தோத்திரம். குடும்பங்களையும் சரி, பிள்ளைகள் பெற்றோர் மத்தியிலையும் சரி, நாங்கள் நினைக்கிறத நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி பிள்ளைகள் கண்டிஷன் போடுறாங்க. இப்போமே அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, உடனே செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. வயது முதிர்ந்த பெற்றோர்களா வீட்டில் சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது அவங்களோட என்ன செய்யுங்க, தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுங்க. இன்றைக்கி அநேகர் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள நேசிக்கிறதில்ல, விசாரிக்கிறதில்ல. அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப அழுகிறாங்க, மன வருந்தி, குற்ற உணர்வுனால ரொம்ப அழுகிறாங்க, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதற்கப்புறம் ஃபோட்டோ போடுறாங்க, மாலை போடுறாங்க, லைட்டை போடுறாங்க. ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோக்கு என்ன செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயது முதிர்ந்த பெற்றோர்கள் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தா அது ஒரு பெரிய சொத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய சொத்து நம்ம வீட்டில். அவங்கள எவ்வளோ தூரம் புண்பெற முடியாமல் அவங்கள நடத்தணுமோ நடத்தணும். சில இடங்களில் ரொம்ப வேதனைப்படுத்துகிறார்கள். பணத்துக்காக மாத்திரம் பெற்றோர்களை பயன்படுத்துகிறார்கள், ஆஸ்திக்காக மாத்திரம் பெற்றோர்களை பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்காக. அன்பு இல்லை, உண்மையான அன்பு கிடையாது. ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒரு இடத்தில் அன்பு கூறணும். அதே நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா மற்றவங்களையும் உண்மையாக நேசிப்பீங்க. இந்த ப்ராப்ளம் இஸ் தேர். எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தரை நீங்கள் உண்மையாக நேசிக்கலைன்னா ஒரு மாய்மாலமான ஒரு அன்பு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள, ஒரு மாய்மாலமான ஒரு ஜீவியம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உண்மையிலே மற்றவங்களையும் நேசிக்கிறதும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:18-19 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அங்கே போடப்பட்டிருக்கும், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும், அன்பு கூறுகிறோம் என்று இருக்கும். ஆகவே அவரை உண்மையாக நேசிச்சா யாரையுமே நீங்கள் நேசிச்சிருவீங்க. ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட நபரை என்ன செஞ்சிருவீங்க? நேசித்து விடுவீர்கள். இன்னைக்கு பாருங்க, இந்த நேசத்திற்கு, கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய அன்புக்கு பல காரியங்கள் தடையாக இருக்கிறது. சில சமயங்களில் தங்களுடைய குடும்பத்திற்கு, தங்களுடைய காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பெற்றோரை நேசிக்கிறது இல்லை. சில சமயங்களில் மாமனார் மாமியாரை தவறாய் புரிந்து கொள்ளுகிறதுனால அவங்கள உண்மையாய் நேசிக்கிறதில்ல, கசப்புணர்வோடு இருக்கிறாங்க. இன்னும் சில ஸ்தோத்திரம் காலகட்டங்களில் பண ஆசை இருக்கிறதுனால மனிதர்களை உண்மையாய் நேசிக்கிறதில்ல. சில வருஷத்துக்கு முன்பதாக நம்ம இந்த மேலே இந்த கட்டடங்கள்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி கீழே நம்முடைய அந்த சேப்பலுக்கு ஒரு நல்ல ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு போயிருந்தேன். நல்ல பவர்ஃபுல்லான அது 4000 லூமென்ஸ் என்று சொல்லுவோம், நல்ல பிரைட்டான ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு பேர் மறந்து போச்சு. 1000 லைட்ஸ் பகுதியில் அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு அந்த நபரை பார்த்து பேசி கொண்டிருந்தேன். சபைக்காக நாங்கள் வாங்குகிறோம், சர்ச்சுக்காக நான் வாங்குகிறோம், அங்கே நான் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறேன், ஆகவே முன் பணம் எல்லாம் தர்றேன்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டிருந்து அப்புறம் சந்தர்ப்பம் கிடைச்சதுனால சுவிசேஷத்தை கொஞ்சம் சொன்னேன். இயேசுவை நீங்கள் நம்புங்க, உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமைகளாக மாறும் அப்படின்னு சொல்லி பாரப்பட்டு நான் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஆள் சொல்கிறேன், சார் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் சார், ஜீசஸ் அது இதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு என் வாழ்க்கையில் பணம் கிடச்சா போதும், நான் எதையும் செய்வேன்றேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பண ஆசை இருக்கிறதுனால சிலர் தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை தேடுறதில்லை. எனக்கு வாழ்க்கையில் பணம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க, கையில் பணம் இருந்தால் போதும் எல்லாத்தையும் சாதிச்சலான்னு நினைக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெய்வம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட இருப்பது ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். அவருடைய கருணையும் தேவனுடைய காருண்யமும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் இல்லாமல் நம்மால் ஜீவிப்பது என்பது மிக கடினம், மிக கடினம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும்
நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறதுனால அவரை உண்மையாக நேசிக்கணும். இன்னைக்கு அன்பு தணிந்து போவதற்கான காரணங்கள் பணம் வீடுகளில் முக்கியத்துவம் எடுத்து விட்டது, உலக ஆசை வீடுகளில் முக்கியத்துவம் எடுத்து விட்டது. தேமா என்கிற ஒரு ஊழியக்காரர் பவுலோடு ஊழியம் செய்தார். 2 தீமோத்தேயு 4:10 இருக்கிறது. இந்த தேமா, அது இங்கிலீஷில் டீமஸ் இருக்கும், அவர் என்ன செய்தார், இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து இப்பிரபஞ்சத்தை அதிகமாய் நேசித்ததினால் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டு போயிட்டாரு. நல்ல ஊழியக்காரர் பவுலை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, கிறிஸ்துவ விட்டே போயிட்டார்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தத்தோடே எழுதுகிறார். இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நேற்று கூட அந்த வசனத்தை வாசித்தேன். எபிரேயர் 13:14 போடப்பட்டிருக்கும், இதையல்ல வரப்போகும் அந்த நகரத்தை நாம் என்ன செய்கிறோம், நாடி தேடுகிறோம் என்று இருக்கிறது. இது நிரந்தரமானதல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வருகை வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியாய் நாம் நிர்வகித்து அதை பயன்படுத்துவோம், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் இது நமக்கு டெம்பரவரி தான், ஒரு வாடகை வீடு தான் நமக்கு. இதை விட்டு நாம் போகிறோம். நிலையான நகரம் நமக்கு எங்கே இருக்குது, அங்கே இருக்கிறது. நிலையான நகரம் இங்கே இல்லை. அவரை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறோம். அந்த கர்த்தரை நேசிப்பதற்கு, இந்த அன்பு தணிந்து போவதற்கு காரணம் என்னன்னா, லவ்விங் த ப்ரெசன்ட் ஏஜ். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த லௌகீக ஆசைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் ஆசைகள், ஸ்தோத்திரம், எதையும் இச்சிக்க கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு அனுபவிக்க அவசியமான காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை கார் வேணுமா, அவசியமான காரை கர்த்தர் உங்களுக்கு சரியான டைமில் கொடுப்பார். ஒருவேளை இஃப் இட் இஸ் நாட் த ரைட் டைம், இப்போ சரியில்லைன்னா கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்தாருன்னா டேக்ஸ்லாம் ஸ்லாஷ் டவுன் ஆகி உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அவசியமான நன்மைகளை, அவசியமான காரியங்களை சரியான டைமில் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுவும் பாருங்கள், இப்போ மற்ற டேக்ஸ் எல்லாம் ஸ்லாஷ் டவுன் பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட்டு எல்லாம் டேக்ஸ் என்ன செய்யுது, அப்புறம் குறையுது. ஸ்தோத்திரம். சரியான ஒரு டைம். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தா வாங்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கணும். ஆனால் கர்த்தர் மீது இருக்கக்கூடிய நேசம் குறையக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. 3வது வேகமாய் போகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு 24 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 24 வசனம் 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்ன செய்யுமா, பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன செய்யும், முடிவு வரும். 3வது ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 2வது அடையாளம், அன்பில்லாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. 3வது ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொல்றார். நீங்க என்ன செய்யணும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் பிரசங்கித்து எல்லா நபர்களும் கேட்ட பிற்பாடு என்ன செய்யும், முடிவு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேதுரு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது தாமதிக்கிறார் என்று எல்லாரும் நினைக்கிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யல, தாமதிக்காமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்ன செய்கிறாராம், அவர் வர தாமதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக விசுவாசிகள் இந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கும், இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கித்து சகல ஜனங்களும் அறிந்ததற்கு பிற்பாடு தான் என்ன செய்யும், முடிவு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏன் கர்த்தர் இன்னும் தாமதிக்கிறார்னா, இன்னும் சுவிசேஷம் பல இடங்களுக்கு போய் சேரலை, இன்னும் ஒர்க் என்ன செய்யலை, கம்ப்ளீட் ஆகலை, முடிவடையவில்லை என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நம்ம ஸ்தோத்திரம் எங்கே ஆரம்பிக்கிறோம், முதலாவது எருசலேமில் என்று சொல்லப்பட்டது போல ஸ்தோத்திரம், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது போல நம்முடைய ஊழியத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணால், மைக்க பிடிச்சி இல்லை, ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை ஸ்தலத்தில் நம்மளோடு கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட ஆரம்பிக்கணும். புரிஞ்சவங்க கை எடுத்துட்டு அம்மைன்னு சொல்லுங்க. ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஊழியம் செய்கிறதுனால உங்களுக்கு அநேக நன்மைகள் இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்ன செய்யுங்க, நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கும், சமாதானத்தின் சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும், அது உங்களை பாதுகாக்கும் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் எழுதியிருக்கிறார். அப்போது ஒரு நபருக்கு நாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நம்முடைய ஜீவியத்தையும் பாதுகாக்க அது ஏதுவாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்லுகிறார், எய்தர் யூ கேன் பி எ சோல் வின்னர் ஆர் அ பேக் ஸ்லைடர் என்று அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒன்று, எப்படியாவது ஒரு ஆத்மாவை நீங்கள் என்ன செய்வீங்க, ஆதாயம் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றலைன்னா
ஒரு சைடு உங்களை அறியாமல் ஒரு பின்மாற்றம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் உயிரோட வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றணும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்கள். எதுக்காக இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறோமோ அது என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். the very purpose of your life. இந்த பூமியில் உயிரோடு இருப்பதற்கான முக்கியமான நோக்கமே என்னென்னா, அவருடைய துதியை சொல்ல, அவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல, அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்யணும்? சொல்லணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மன்னிப்பை குறித்தும் அன்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் தேவன் அவங்க அதோடைய பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனை குறித்தும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க. இதை குறித்து பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என் பக்கமாக என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன். சுவிசேஷம் சொல்லும் பொழுது யூ மஸ்ட் லிஃப்ட் அப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். அவரே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவரே இரட்சகராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்வார்? சகல ஜனங்களை என்ன செய்வார்? தம் பக்கமாக இழுத்து கொள்வார். இங்கே நாம் வேதத்தில் வாசித்த பிரகாரம் இது சுவிசேஷம் அறிவித்த பிற்பாடு என்ன செய்யும்? இந்த உலகத்தின் முடிவு வரும் என சொல்லப்பட்டிருக்கிறதுனால சில க்ளூஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்கு அக்யூரேட்டான டேட் பைபிளில் எங்கேயுமே கிடையாது. சிலர் பாருங்கள் தவறாக ஏதாவது சொல்லிடுறாங்க. ஒரு முறை நல்ல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் நல்ல ஒரு போதகர் அவர் ஒரு டேட்டை சொல்லிட்டார். அந்த டேட்லாம் தாண்டி வந்துட்டோம். நான் அந்த மீட்டிங்கில் இருந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த டேட்டில் தான் வருவார்னு சொல்லிட்டார். ஸ்தோத்திரம். வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். பிதா ஒருவரை தவிர அந்த வேலை யாருமே என்ன செய்ய முடியாது. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது அப்படி சொல்கிறாங்க, நல்ல போதகர் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஹீ இஸ் நாட் குட், ஹீ இஸ் ராங் இன் தட் பாயிண்ட். அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்டில் அவர் 100% ராங். அப்படி குறிப்பிட்ட தேதியோ மாதத்தையோ யாரும் என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய வேலையை நாம் அறியாது இருக்கிறதுனால இயேசு சீக்கிரம் வரப்போகிறாருனால நாளைக்காக இருக்கலாம், இன்றைக்காக இருக்கலாம், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கும் பொழுது எப்படி ஆயத்தமாக இருக்குன்னா, வஞ்சகங்களுக்கு தப்பி எச்சரிக்கையாய் விழிப்பாய் இருக்க வேண்டும். அன்பு தணிந்து போகாமல், இந்த அன்பு அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு அதிகமாகிட்டே போனாதான் மற்றவர்களையும் நீங்கள் நேசிக்க முடியும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நல்ல விசுவாசியாக இருக்கிறோம், 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவரோடு நடக்கிறோம் என்பதை விட எல்லாரையும் நேசிக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். இயேசுவை போல அவரை போல பிறரையும் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரையும் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் வந்து கர்த்தர்ட்ட கேட்குறான், ஆண்டவரே முக்கியமான பிரமாணம் என்ன எனக்கு சொல்லுங்கள், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், லெட் மீ டெல் யூ த இம்பார்ட்டன்ட் லான்னு சொல்லிட்டு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? உன் முழு இதயத்தோடு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அது மட்டுமல்ல, அதே போல் உன்னை போல பிறனையும் என்ன செய்? நேசி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப கோபப்படுத்துகிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க, வேதனைப்படுத்துகிறவங்களாலும் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு செழிப்பை இந்த வார்த்தைகள் கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம், தருணம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி ஸ்தோத்திரம், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், எத்தனை பேர் எழும்பி வந்து அடக்கணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி ஞானமாய் நாம் காரியங்களை செய்யும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று இருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார் என்று பவுல் சொன்னது போல அவருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் முயற்சி எடுத்து ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி ஸ்தோத்திரம், அவருடைய ரட்சிப்பை குறித்தும் தெய்வீக அன்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வேலையிலும் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். சரியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருகைக்காய் ஆயத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் ஒருவேளை இதுவரைக்கும் இயேசுவை உண்மையிலே சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்கலைன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறபடி இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். இன்றைய ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். இதுவரைக்கும் இயேசுவை சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது
அப்பொழுது நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இலவசமாய் அவர் ரட்சிப்பாகிய ஈவை உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு விலையேறப்பெற்ற ஈவை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். பாவங்களிலிருந்து, இதுவரைக்கும் செய்த காரியங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும் பொழுது உங்களுக்கு மறுவாழ்வு அவர் தருவார். நித்திய ஜீவனை அவர் தருவார். ரட்சிப்பை அவர் தருவார். உங்களை நீதிமானாக மாற்றுவார். அவருடைய வருகையில் நீங்களும் என்ன செய்வீர்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.